Hi friends, என்னோட பேர் கீர்த்தனா. நான் ரியாக்ட் டெவலப்பரா பிளேஸ் ஆயிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் InfoTech அண்ட் KaaShiv ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுல இன்றைக்கி நான் பார்க்குறது வந்து கீர்த்தனா, என்னுடைய தங்கை. 2005 BE கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க, JNN இன்ஜினியரிங் காலேஜுங்க. கல்யாணம் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ மோட்டிவேட் பண்ணாங்கன்னு என்கிட்ட பெருமையாக சொல்லுவாருங்க. இந்த இடத்துல வந்து அவருக்குமே ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பொண்ணு இவ்வளோ மோட்டிவேட் பண்ணுதுங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் பிளேஸாக இருக்காங்க. பேங்கிங் டொமைனில் வந்து ஒரு சின்ன ஒர்க்கில் இருந்தவங்க இந்த டிகிரிக்கும் நான் படித்த வேலைக்கும் நான் பண்ணுற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. நான் கண்டிப்பாக வந்து என்னோடய மென்மேலும் நான் வளரணும்னு துடிச்சாருங்க. இன்றைக்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அம்மா வாழ்த்துக்கள்மா, உங்களுடைய ஹார்ட் ஒர்க். ஏன்னா வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்டோடு நான் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்குற ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நடுவில் நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருக்கீங்கம்மா. நீங்கள் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்கீங்கம்மா. நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் ஞாபகம் வருது. பல தோல்விகளை சந்தித்த போது நான் நினைத்தேன் அது தோல்விகள் என்று. நான் ஒரு நாள் வெற்றி அடையும் போது தான் எனக்கு தெரிந்தது அந்த தோல்விகள் எல்லாமே வெற்றி என்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம லேர்னிங் ஃப்ரம் தி மிஸ்டேக்ஸ், நம்ம பண்ணுற சின்ன சின்ன தவறுகளையுமே உணர்ந்து அதை திருத்திக்கொண்டு அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டு அந்த பாடமாக கற்றுக்கிட்டு நம்ம வளரும் தெரியுங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்கம்மா. நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. நான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்குங்க. அந்த கமிட்மெண்ட்டை தாண்டி வந்து ஜெயிக்கணுன்ற போராட்டத்தில் ஜெயிக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. நம்ம கீர்த்தனா பார்த்தீங்கன்னா வந்து 2015 பாஸ்ட் அவுட்டுங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து முன்னாடி நம்ம கம்பெனிலே வந்து படித்த ஸ்டூடெண்ட் தாங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க. அது ஒரு சாதாரண ஒரு வெற்றி கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. நம்ம கீர்த்தனா கிட்டே பேசலாம். கீர்த்தனா ஆக்சுவலாக வந்து உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம். கீர்த்தனா, அப்பா பேர், அம்மா பேர், நேட்டிவ், நீங்கள் எங்கே படிச்சிங்க, என்ன டிகிரி படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் அவுட், எல்லாமே சொல்லலாம். என்னோட பேர் கீர்த்தனா. நான் 2015 பாஸ்ட் அவுட். JNN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங்கில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். 2015 கம்ப்ளீட் பண்ணேன். சரிம்மா. ஆக்சுவலாக 2015 பாஸ் அவுட்மா. எப்படிம்மா இந்த ஒரு இவ்வளோ கெரியர் பிரேக்கில் வந்து சரி கண்டிப்பாக ஐடிக்குள்ளே நுழைஞ்சலான்னு ஒரு தாட்ஸ் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கம்மா? சார் சுச்சுவேஷன் தான். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், பட் அந்த ஃபீல்ட்ல போயிட்டோம். நம்மளால அந்த ஃபீல்ட்ல வந்து இப்போ ஃபேமிலி கமிட்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி இதை தாண்டி இருக்கீங்க? சார் மோஸ்ட்லி என்ன பொறுத்து நான் வந்து எல்லாமே வந்து இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ இந்த நம்ம வந்து படிச்சதை விட்டுட்டு நம்ம வேற ஃபீல்டுக்கு போயிட்டோம், மறுபடியும் அதை வந்து ஓவர் கம் பண்ணுவோம்னு வந்து இங்க கத்துக்கிட்டேன். கண்டிப்பா எனக்கு ரொம்ப நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸோ இதுதான் உண்மைங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலுமே நேர்மையா போக முடியுங்க. நீங்கள் முதல்ல உங்களை நம்புங்க. ஸோ தன்னம்பிக்கை, பிடிவாதம், நம்ம ஜெயிப்புன்ற ஒரு போராட்டம், இது எல்லாமே உங்கள் மனசில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒரு வெற்றியாளர்கள் தான். அந்த மாதிரி ஒரு வெற்றியாளர் தான் நீங்கள் பார்த்துட்டீங்க கீர்த்தனாங்க. உண்மையாக ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிகிரி முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் போய் அவங்க போய் பிளேஸ் ஆகிருக்காங்க, வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தாங்க, அவங்களுடைய விடாமுயற்சி மட்டும்தான். கண்டிப்பாக வந்து உங்களோட சேர்ந்து நான் அவங்களை வாழ்த்துறேங்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ சார். Two 2015 பாஸ்ட் அவுட். ஸோ எல்லா டெக்னாலஜியும் கற்றுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சேங்க. இப்போ ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். அதுக்கப்புறம் ஒரு நான் ஐடி பேக்ரவுண்டில் ஒரு பேங்க்கில் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கேப் ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் பர்சனல் மேரீட் எல்லாம் ஆனதுனால அதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ணி கிளியர் பண்ணியிருக்கேங்க.